நல்லா இருக்கேன்பா. வாப்பா உட்காரு. என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? உன் பொண்டாட்டியும் குழந்தையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல ஆண்டி, நைட் ஷிஃப்ட் போறேன், அதுவும் லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் இன்னொரு நாள் கூட்டு வரேன் ஆண்டி. சரிப்பா. நித்யா இல்ல இருக்காப்பா, கூப்பிடுறேன். நித்யா, நித்யா, இளங்கோ தம்பி வந்திருக்கு பாரு. சரிப்பா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல வேணா. சரி, வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? என்னாச்சு நித்யா, ஒரு மாதிரி ஆயிட்ட? என்ன பாபு மறுத்து பேச நினைக்கிறியா? இப்பவும் சொல்ல நித்யா, பாபு ஸ்டைல்ல ஓகே, அங்க கிளியரன்ஸ் வாங்கி கொடுக்கிறது என் பொறுப்பு. அத பத்தி நீ கவலைப்படாத. இப்ப இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, பாபு மேல இருக்கிற கேஸ் தான். நித்யா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? பாபுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அது சர்ப்ரைஸா சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இன்னும் 10 நாள் அவன் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணி ஆகணும். நீ பாஸ்போர்ட்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோ. டீடைல்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துரு. அதெல்லாம் நான் பாபு கிட்ட கொடுத்து ஆபீஸ்ல சப்மிட் பண்ண சொல்றேன். என்ன இது வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது கிடைச்சு நீங்க போனீங்கன்னா திரும்பி வர 4-5 வருஷம் ஆகும். அவனுக்கு ஒர்க் ஃபுல்லா அங்கதான். உனக்கு தான் நம்ம ஆபீஸ் பத்தி எல்லாம் தெரியும்ல, உன்னையும் சேர்த்து அனுப்பி வச்சிருவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு இருக்கு. பாபு ஃபாரின் போகணும்னா அவன் மேல எந்த கேஸ் இருக்க கூடாது. முக்கியமா வரதட்சணை கேஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நித்யா, நீ என்ன பண்றனா, முதல்ல அந்த கேஸ் வாபஸ் வாங்க. நீ வாபஸ் வாங்கிட்டேன்னு வச்சுக்குவேன், நேரா நான் பாபு கிட்ட போய், பாபு நித்யா உன் மேல இந்த கேஸ் வாபஸ் வாங்கிட்டா, அவன் கூட சேரணும்னு நினைக்கிறா, நீயும் எப்போதும் போல அவன் மேல அன்பா இருப்ப, அவ்வளவு மனசு மாதிரி திரும்பி வந்துட்டா, நீ அவளை ஏத்துக்கன்னு நான் சொல்லுவேன். என்ன நித்யா யோசிக்கிற? உங்க அப்பாவோட லாயர் ஒத்துக்குவாரான்னு கேக்குறியா? நீ ஏன் கவலைப்படுற? நம்ம அந்த வக்கீல பார்த்து பேசுவோம். ஏன் உங்க அப்பா ஒத்துக்க மாட்டான்னு சொல்றியா? ஒண்ணு பண்ணுவோம். நீ, நான், மைதிலி 3 பேர் சேர்ந்து போய் உங்க வக்கீல பாப்போம். அங்கிளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், நீங்களாவே இந்த விஷயத்தை நித்யாக்கு செஞ்சு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்போம்.